பதவியே உயர்ந்தாலும் மனம் எளிமையடா. அரசு பள்ளியில் மகளை சேர்த்து எம்எல்ஏவுக்கு குவிந்து வரும் பாராட்டு. பணம்னா பொணமும் வாயை திறக்கும். அதுபோல் அரசியலில் பதவினா பல்லுழந்த கிழவனும் பக்கோடா திங்க ஆசைப்படுவானா. ஆனால் இங்கோ தலைகளாக உள்ளது. என்ன தலைகளாக உள்ளது என்பதை ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கலாம். ஒரு ஏழை எம்எல்ஏவுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் பாடலை இங்கு முன்வைக்கிறேன். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாடல் வரிகளைப் போல இத்தனை காலம் தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆப்பு வைத்து ஆட்சியில் அமர்த்தியது. இந்த தமிழக வெற்றி கழகம் சார்புள்ள மானாமதுரை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இளங்கோவன் வெற்றி வாகை சூடினார். நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லியே திமுக அதிமுகவை திணற வைத்திருக்கிறார். பொதுவாக அரசியலில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் தான் தேர்தலில் போட்டியிடுவதற்கு எவ்வளவு செலவு செய்தவர்களோ அதைவிட அரசியலில் வெற்றி பெற்றவுடன் 2 மடங்கு தான் சொந்த பாக்கெட்டில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்பார்கள். ஆனால் இவரோ அப்படி இல்லை. தன் சொந்த பிள்ளையை அரசினர் பள்ளியில் சேர்த்து அனைவரது பாராட்டையும் பெற்று சென்றிருக்கிறார். இங்கு மீண்டும் எம்ஜிஆர் பாடலை முன்வைக்கிறேன். சின்ன பயலே செய்தி கேளடா. இந்த செய்திதான் தாய்க்கழகம் திமுகவுக்கும் அதிலிருந்து பிரிந்த உடன்கழகம் அதிமுகவுக்கும் இந்த செய்தி அறிந்து தலைகுனிய வேண்டும் தானடா. அதனால தான் என்னுடைய குழந்தைய அரசாங்க பள்ளியிலே படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பமும் என் குழந்தையோட விருப்பமும். அதனால இங்கே நான் பொதுவாக இப்போ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருப்புவனம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலிடம் பெற்ற மாணவி இங்கே தான் இருந்து வெளியில் வந்திருக்காங்க. அது மாதிரி என்னுடைய மகளும் வரணும்னு ஆசைப்பட்டு தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். நன்றி, வணக்கம். அந்த செய்திதான் ராணி வேலு நாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வீரநிலம் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரசு பள்ளியிலேயே தமிழக வெற்றி கழகம் சார்பில் போட்டியிட்டு 1208 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் தனது மகளின் படிப்பை தொடர்ந்த சம்பவம் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்று எண்ணாமல் இதோ இந்த ஏழ்மை நிலை மறவாமல் வாழ்ந்தால் போதுமே என்று இவர்கள் எடுத்த இந்த நிலைப்பாடு மற்றும் முடிவுகள் பொதுமக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பள்ளிக்கூடம் எங்கள் வீடு, புத்தகம் எங்கள் தோழன் கூட, எழுந்து கற்று அறிவு பெருகும், உழைத்து வாழ்வில் உயர்வு தரும், ஆசிரியர் எங்கள் வழிகாட்டி, ஒளி தரும் கல்வி தீபமாட்டி, அதை எங்கு கற்றால் என்ன, கற்றது கையளவே, கல்லாதாதது உலகளவே என்று மக்களுக்கு நெறிகற்று தந்த புலவர் ஔவையார் சொன்னது போல இங்கு அந்த நிகழ்வை எடுத்துரைக்கிறேன் இளங்கோவன் மூலம். திருபுவனம் அருகே உள்ள கொந்தகை கிராமத்தைச் சேர்ந்த இளங்கோவன், இவரது மனைவி ஜெயலட்சுமி, இவருக்கு தேவமித்ரா என்கிற மகள் உள்ள நிலையில் இளங்கோவன் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மானாமதுரை தனித்தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அமர்ந்த நிலையில் இவரது மகள் தேவமித்ரா கொந்தகை அருகில் உள்ள அகரம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை பயின்று வந்த நிலையில் தற்சமயம் அவர் 6ஆம் வகுப்பிற்கு வேறு பள்ளிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்னரும் இளங்கோவன் தனது மகளை திருபுவனத்தில் செயல்பட்டு வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலேயே 6ஆம் வகுப்பில் சேர்த்தது அரசு பள்ளிகள் மீதான மக்களின் பார்வையை மாற்றி இருக்கிறது. அரசு பள்ளிக்கு எந்த விதத்திலையும் சலிச்சது கிடையாது. இப்போது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பில் பார்த்திங்கன்னா அனைத்து அரசு துறைகள்லேயுமே அரசாங்க பள்ளியில் படித்தவங்க தான் நிர்வாகிகளாகவே இருக்காங்க. ப்ரைவேட்டில் படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு அந்த மாதிரி போயிடுறாங்க. திறமைகள் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்குது. பட் ஆனால் அரசாங்கத்தில் படித்தவங்க மட்டும்தான் இந்திய அரசியல் அமைப்பை தெரிஞ்சு அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்குறது. இது வரைக்கும் உருவாக்கி கொடுத்தது எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க தான். பள்ளிக்கூடம் செல்வோம் நாங்கள், புத்தகம் கற்றுக்கொள்வோம் நாங்கள், எழுத்தும் எண்ணும் தெரிந்து கொண்டு வளர்வோம் நாளும் அறிவு கொண்டு, ஆசிரியர் சொல் கேட்டு நடந்து ஒழுக்கம் கற்று உயர்ந்து நிற்போம், நண்பர்கள் சேர்ந்து மகிழ்ந்து கழித்து பள்ளி வாழ்க்கை இனிதாய் வாழ்வோம் என்ற பாடல் வரிக்கேற்ப அந்த குழந்தையும் இதற்கு ஒப்புக்கொண்டு இருப்பினும் அரசு பள்ளியிலேயே தான் பயின்றதாகவும் தன்னுடைய மகளும் அரசு பள்ளியிலேயே தொடர வேண்டும் என்றும் தனது எண்ணத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.
புதியதோர் உலகம் செய்வோம் என்ற பாடல் வரிகளைப் போல இந்த சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவன் செய்த இந்த புதிய செயல் அப்பகுதி பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்ப்பதுடன் இதற்கு பாராட்டும் தெரிவித்து வருகின்றனர். நாம் ஏழையாய் இருப்பினும் மனதளவில் பணக்காரனா என்பதை நிரூபித்த இந்த செயல் தமிழ் பாரதம் முழுவதும் பரவலாகி வருகிறது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்களும் பாராட்டுற மாதிரி இருந்தால் கமெண்டில் பாராட்டிட்டு போங்க. இது போன்ற உள்ளதை உள்ளபடி ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.